Hi friends, இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து பாக்ஸ் சார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் சார்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படினாக்க நம்ம நார்மல் எக்ஸல் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இங்க வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம இங்க சார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சார்ட்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படினாக்க இந்த 3 நேம்ஸ் அவங்களோட சேல்ஸ் வேல்யூவோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து ran between ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேஜ்ல வந்து சம்திங் வேல்யூ F2 கொடுத்துட்டு நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த பாக்ஸஸ் வந்து இங்க ஃபில் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ran betweenல வந்து 1 to 100 வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்ல தெரியும் 1ல இருந்து 100. சோ இங்க நமக்கு 100 ஸ்மால் பாக்ஸஸ் இருக்கு ஸ்கொயர் ஷேப்ல. இப்ப இந்த பாக்ஸஸ் எல்லாமே இங்க இருக்கிற வேல்யூக்கு சேல்ஸ் வேல்யூக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஃபில்லிங் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7 பாக்ஸஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். செகண்ட்ல பாத்தீங்கன்னா 44 நம்பர் இருக்கு சேல்ஸ் வேல்யூ. சோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு 44ங்கிறது ஃபில் ஆயிருக்கும். அதே மாதிரி அவங்களோட டைட்டில் நேமும் அவங்க நேம் பிளஸ் சேல்ஸ் வேல்யூ வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த வேல்யூ நம்ம வந்து இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாக்ஸஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சார்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம ரியல் டைம்ல பார்க்க போறோம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிங்க இந்த இன்ஃபர்மேஷனை நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் ஒரு தடவை இங்க இதை டெலீட் பண்ணிட்டு நான் இங்க அப்ளை பண்றேன். ran between ஃபங்க்ஷன்ன்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈக்குவல் டு ran between செகண்ட் பாத்தீங்கன்னா ran between இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாட்டம் வேல்யூ வந்து நான் 1 ன்னு அசைன் பண்றேன். டாப் வேல்யூ வந்து 100. இப்ப பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் ரேண்டமா அதுவே சிஸ்டம் வந்து ஒரு நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணிக்கும். இதை அப்படியே டிராக் டவுன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க F2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு செல் F2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனக்கு அந்த ran between வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும் சேல்ஸ் வேல்யூவை. அதுக்காக தான் நம்ம ran between ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அதர்வைஸ் நீங்க ran between யூஸ் பண்ணாம நீங்க மேனுவல் என்ட்ரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர்ஸ் இருக்கும், அதாவது 100 பாக்ஸஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிற மாதிரி தான் நம்ம சார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், 100 பாக்ஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது சிம்பிள் தான். ஜஸ்ட் கர்சர் இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 100 நான் என்ட்ரி பண்றேன். இங்க வந்து 99 என்ட்ரி பண்றேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப் டு 91 வரைக்கும் செலக்ட் பண்ணி இதை அப்படியே டிராகிங் பண்ணுங்க. அகைன் வந்து இங்க 90, இங்க 89 செலக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து இதை டிராகிங் பண்ணிக்கோங்க அப் டு 81 வரைக்கும். இப்ப இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டவுன்ல வந்து கொண்டு வந்துடுறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப் டு 1 வரைக்கும் இருக்கு. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்டையர் காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏதாவது ஒரு காலம்ல வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்கும். இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டாப்ல வந்து இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு சிம்பிள் கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். சிம்பிள் தான். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வந்து நான் ஒரு ஹைஃபன் ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இதை போல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 100 பாக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸஸ்க்கு வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கலர் வந்து இப்ப நான் டார்க்ல ஏதாவது கிரீன் டார்க் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லைட் கிரீன் வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லைட் கிரீன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறோம். இந்த ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னா இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். இங்க நியூ ரூல் கிளிக் பண்ணிடுங்க. நியூ ரூல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் இங்க இருக்கீங்களா, இதுல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இங்க இந்த ஃபர்ஸ்ட் 100 இருக்கீங்களா, இதை மட்டும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சேல்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரகுராமன் அப்படின்ற நேமுக்கு அந்த சேல்ஸ் வேல்யூ நான் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க சேல்ஸ் வேல்யூவோட இங்க கம்மியா இருக்கிற வேல்யூ எல்லாமே எனக்கு வந்து கலர்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா, இந்த பாக்ஸஸ்ல இருக்கிற இது எல்லாமே நான் வந்து கலர் வந்து ஃபில் கொடுக்க போறேன். இங்க ஃபில்ல ஃபார்மேட்ல போயிட்டு ஃபில்ல போயிட்டு நான் டார்க் கிரீன் செலக்ட் பண்றேன். ஓகே கொடுக்குறேன். அகைன் இப்போ இங்க லாஜிக் என்ன அப்படின்னாக்க இந்த பாக்ஸஸ்ல இந்த சேல்ஸ் வேல்யூவோட கம்மியா இருக்கிற வேல்யூ எல்லாமே இங்க வந்து இந்த கிரீன் வந்து மார்க் ஆகும். ஓகேங்களா, சாரி, அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நம்ம அகைன் வந்து மேனேஜ் ரூல் கிளிக் பண்ணுங்க. எடிட் பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்கிற டாலர் சிம்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்றோம். இந்த பாக்ஸஸ்ல இருக்கிற இதுக்கு வந்து கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கலர்ஸ் வரும். நீங்க அதர்வைஸ் டாலர்ஸ் ரிமூவ் பண்ணலனாக்க உங்களுக்கு வந்து அங்க அந்த கலர் வந்து விசுவலைஸ் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு கலர்ஸ் வந்து இங்க பெர்ஃபெக்ட்டா இங்க ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மேனுவல்ல இங்க கொடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேனுவல் ஏதாவது கொடுத்து வைக்கிறேன். அப்புறம் ரேன் பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வேல்யூ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் நம்ம சார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் 75 கொடுத்தேன்னா 75 பாக்ஸஸ் வந்து இங்க கரெக்டா கலர்ஸ் வந்து அசைன் ஆகும். இப்போ இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து அவுட்டர் திக் பாக்ஸ் பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு அதே மாதிரி இதையும் வந்து தனியா கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னர் ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன்னாக்க லைன் ஸ்டைல் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ்கேப் செலக்ட் பண்ணுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு அகைன் வந்து அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க. நம்ம என்ன அங்க லைன் செலக்ட் பண்ணமோ அது வந்து உங்களுக்கு விசுவலைஸ் ஆகும். இப்போ வந்து என்ன பண்ண போறேன், அதே ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டு என்னோட லைன் கலர் வந்து நான் பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு அந்த பென்சில் சிம்பிள் வருது. அகைன் வந்து எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஏரியாவை வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆல் பார்டர்ஸ் வந்து கிளிக் பண்றேன். எனக்கு ஒயிட்ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கும் அந்த பார்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நீங்க லைன் கலர் இருக்கு இல்லைங்களா, பிளாக்குக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அவுட்டர் திக் லைன் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் திக் லைன் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து விசுவலைஸ் ஆகுது. இங்க வந்து டாப்ல வந்து இன்னும் கூட நீங்க ரோ இன்சர்ட் பண்ணீங்க சென்டர்ல வர மாதிரி உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 95 கொடுத்தேன்னா 95 பாக்ஸஸ் இங்க ஃபில் ஆகும். 23 கொடுக்குறேன்னா 23 பாக்ஸஸ் இங்க ஃபில் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் என்ன பண்றேன், டார்க் கிரீன் கொடுத்துக்கிறேன். நம்ம உள்ள பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதே கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சேம் லைக் இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாக்ஸஸ் கிரியேட் பண்ண போறோம். அகைன் வந்து நான் என்ன பண்றேன், நீங்க இதையே கூட காப்பி ஆஃப் எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிங்க இந்த வேல்யூவை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல இந்த என்டையர் காலமை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த ஒரு காலம்ல வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த காலம் வித் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை அப்படியே கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு கலர்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்கார்டினேட்ல நான் என்ன பண்றேன், இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன்ல வந்து
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு A8 இருக்கு இல்லீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், F2 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா பார்ல போயிட்டு 9 னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து 9 னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். ஓகே, கன்கார்டினேட் ஃபார்முலா வந்து நீங்க அகைன் வந்து நீங்க நியூவாவே கூட அப்ளை பண்ணிடலாம். அதர்வைஸ் இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணுங்க. இங்க இருக்கிறத காப்பி பண்ணிட்டு இங்க F2 கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த 8 வந்து ரிமூவ் பண்ணிட்டு 9 னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த 8 ரிமூவ் பண்ணிட்டு 9 னு கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற நேம் வந்து விசுவலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கொடுக்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருக்கு. இப்போ அதே ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க வந்து கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, சம்திங் ப்ளூ கலர் அசைன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து லைட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இங்க வந்து டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் இப்போ நியூ ரூல் வந்து கிரியேட் பண்ண போறேன். இங்க போயிட்டு மேனேஜ் ரூல் கொடுங்க. ஆல்ரெடி இருக்கிற ரூல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல வந்து ஆல்ரெடி இப்ப இங்க போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ரூல் போனீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு நியூ ரூல் கிளிக் பண்ணாலும் சரி, அதர்வைஸ் மேனேஜ் ரூல்ல போயிட்டு இங்க நியூ ரூல் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். அகைன் வந்து சேம் லாஜிக் தான். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இதை வந்து நான் செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற 100 செலக்ட் பண்றேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அகைன் வந்து இந்த பெருமாள்ன்ற இந்த சேல்ஸ் வேல்யூ நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இதை விட கம்மியா இருந்ததுன்னா எனக்கு அந்த வேல்யூ எல்லாம் ப்ளூவா வந்து மார்க் ஆகணும். இப்போ இந்த டாலர் சிம்பிள ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபார்மேட்ல போயிட்டு இங்க ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. அகைன் ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ப்ளூ கலர் எனக்கு ஃபில் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 60 இருக்கு. அதே நான் 85 கொடுக்குறோம்னா 85 சொல்லிட்டு இங்க எனக்கு 85 பாக்ஸஸ் வந்து ஃபில் ஆகும். இப்ப அகைன் வந்து இதையே நம்ம காப்பி ஆஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காப்பி ஆஃப் எடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த என்டையர் காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த காலம் விட்த் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க இந்த இதுக்கு வந்து நான் சம்திங் எல்லோ கலர் நான் கொடுக்க போறேன். டார்க் எல்லோ. ஓகேங்களா? இப்ப டார்க் எல்லோ கொடுத்தீங்க. இந்த ஃபார்முலாவை வந்து இங்க நான் என்ன பண்றேன், இதை அப்படியே F2 கொடுத்து இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலா வந்து டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், A10 இங்க வந்து B10 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்ப இங்க தேர்ட் நேம் வந்து இங்க விசுவலைஸ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்னர் ஏரியாவுக்கு வந்து லைட் எல்லோ இருக்கிற மாதிரி நான் ஒரு கலர் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு அகைன் மேனேஜ் ரூல் போயிட்டு நம்ம நியூ ரூல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ இந்த சேல்ஸ் வேல்யூவோட கம்மியா இருந்ததுன்னா எனக்கு கலர் வந்து ஃபில் ஆகணும், நான் நினைக்கிற கலர். ஸோ இதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுக்கு வந்து டாலர் சிம்பிள் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து எனக்கு டார்க் எல்லோ வந்து ஃபில் ஆகணும். ஸோ கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. ஓகே. இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, என்டையர் பாக்ஸுக்கான காலம் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த பாக்ஸுக்கு மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டான சைஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். எல்லா பாக்ஸஸ்க்கும் இங்க ஒரு இதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பாக்ஸஸ்க்கும் வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். பார்க்கிறது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த இது கிரில் லைன்ஸ் வந்து நான் அன்செக் பண்ணிடுறேன். வியூல போயிட்டு கிரில் லைன்ஸ் வந்து அன்செக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஷீட்ல ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இங்க ரேண்டம் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டமா நம்பர் வந்து சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் கொடுத்துட்டு வேல்யூ வந்து பாட்டம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 100 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்க இங்க F2 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாக்ஸஸ்லயும் சேஞ்சஸ் நடக்கும். இங்க நம்பர் சேல்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆக இந்த பாக்ஸஸ்ல வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கும், உங்களுக்கு விசுவலைஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூ அப்படியே செலக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். ஓகேங்களா? நம்பர்ஸை ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த என்டையர் நம்பர்ஸ் 3 பாக்ஸஸ்லயும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl 1 பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் செல்ஸ் ஓபன் ஆகும். அதர்வைஸ் இதுலயே ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து கஸ்டம்ல போயிட்டு இங்க ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 3 டைம்ஸ் வந்து செமிகோலன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோம்னா உங்களுக்கு இப்படி எம்டி பாக்ஸா வந்து விசுவலைஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இங்க F2 கொடுக்குறோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம இந்த ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் வந்து இங்க ஆப்ரேட் ஆகுது. சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டா வந்து நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு அந்த பாக்ஸஸ் எல்லாமே கலர் ஃபில்லிங் வந்து அட்ராக்டிவா உங்களுக்கு விசுவலைஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும். இது நம்மளோட பிசினஸ் பிரசன்டேஷனா இருக்கட்டும், இல்ல ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங், இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்க கலர்ஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க இதை வந்து இன்னும் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க ஜூம் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சைஸை வந்து பிக் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சார்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.